Hey, what's up, people? This is Heyman from MX Vlogs. இது என்னோட ஃபஸ்ட்டு vlog. அதாவது எப்படி இருக்கும் எனக்கு சரியாக தெரியல. ஒரு ஸ்மால் வீக்கெண்ட் ட்ரிப் தாங்க நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ. எஸ், இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா தடா தான் போயிட்டுருக்கோம். தடா வாட்டர் ஃபால்ஸு. அப்ராக்சிமேட்டாக இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் வரும். எஸ், இப்போ நம்ம போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் கூப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம ஃபால்ஸுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. டைம் என்ன ஆகுது பார்த்திங்கன்னா ஒரு 5:30 இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் கேஷ், மொத்தம் வந்து 4 வண்டி. மொத்தம் 4 வண்டி நம்ம இங்கேருந்து தடா கிளம்புறோம். யார் யாருன்னா என்னோடது MT-15, அதுக்கப்புறம் ஒரு டியூக் 200, அதுக்கப்புறம் ஒரு 250 அண்ட் தென் NS. மொத்தம் 4 வண்டி நினைக்கிறேன். 4 வண்டி போகுது. எஸ் கைஸ், அவ்வளோதான். சன்ரைஸ் ஆகிடுச்சு. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். சூப்பராக இருக்குங்க. அப்படியே மிஸ்ட்டு மாதிரியே இருக்குது. அது என்ன பொல்யூஷனாக என்னன்னு சரியாக தெரில. ஆனால் அப்படி இங்கேருந்து பார்க்க அப்படியே மிஸ்ட்டு மாதிரியே இருக்குது. எஸ், அப்படியே க்ரூஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். மேபி இந்த ஹைவே நம்ம உள்ள ஹைவே பிடிச்சிட்டோன்னா தான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போயிட்டே இருக்கலாம். ஹைவே தான் இது, பட் அந்த பிரிட்ஜு மேலே ஏறி நம்ம போயிட்டோன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ரைட் பண்ணலாம். வாங்க என்னாச்சு. எஸ் கைஸ், இது கிராஸ் பண்ண முடியாதோ? எங்கே போய் ஏறணும்? கடுப்புடா. டிரைவர் என்னாச்சு, கொஞ்சம் வழி விடுங்க என்னாச்சு. கொஞ்சம் வெயில் வர்றதுக்குள்ளேயே போயிடலாம் தான் நினச்சோம், ஆனால் லேட் ஆகிடுச்சு. எஸ், ஃப்ரிட்ஜ் ஆல்மோஸ்ட் ஏறிட்டோம். ஃப்ரிட்ஜ் அவ்வளோதான், வந்துருச்சு. வா, வர மாதிரி நல்லா இருக்குங்க கிளைமேட்டு. அப்படியே 2 சைடும் அவ்வளோதான். நம்ம இப்போ ஒரு 80 அந்த மாதிரி இதிலே இந்த ரேஞ்சிலே வந்து க்ரூஸ் பண்ணிட்டு போகிறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய பிளான் இருக்குங்க. அது எப்போன்னு சரியாக தெரில. ஆனால் நம்ம பசங்க எல்லோரும் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு பிளானை வச்சுருக்கோம் போகிற மாதிரி. மேபி அது என்னன்னு சரியாக தெரியலங்க. அது என்ன எதுன்னு நான் வந்து சொல்கிறேன், வ்ளாக்ஸில் சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. எஸ்,
மைக் எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு சரியாக தெரியலங்க. நான் ஜஸ்ட்டு இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன். ஆல்ரெடி ட்ரை பண்ணேன், சும்மா டெஸ்ட் பண்ணேன், நல்லா தான் இருந்தது. பட் நான் 80ல் க்ரூஸ் பண்ணல அவ்வளோவா. இப்போ தான் நான் 80ல் வச்சு க்ரூஸ் பண்ணி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு வில் see. அப்படியே ஒரு 80லே போயிட்டே இருக்கலாங்க. நான் நேற்றே பெட்ரோல் போட்டேன், ஒரு 500க்கு போட்டிருக்கேன். 500 போட்டாலே போதும், அதுவே போயிட்டு வந்துடும் நம்ம வண்டி. பார்ப்போங்க, அப்படி பெட்ரோல் இல்லைன்னா அது போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் நான் கன்னியாகுமரி போயிட்டு வந்து இன்னும் இன்ஜின் ஆயிலே நான் மாற்றாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2400 கிலோமீட்டர் ஓட்டியிருந்தேன் போன ட்ரிப்பில். இப்போ வந்து அதான் இப்போ அவ்வளோவா எவ்வளோ இது வந்ததுன்னு எனக்கு சரியாக தெரியல. இன்ஜின் ஆயில் எப்படி இருக்குன்னு நான் பார்க்க செக் பண்ணலை. நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓரளவு ஓட்டுறது கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்குது வண்டி. செயின் லூப்பும் பண்ணல, எதுவுமே பண்ணலை. சடனாக ட்ரிப்புன்னு போட்டு சரி சும்மா ஒரு ஷார்ட்டாக தடா மாதிரி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இது கிளம்புனது பசங்க எல்லாம். நம்மளோட ஃபஸ்ட்டு டோலுங்க இதுதான். அப்படியே டிஃபன் சாப்பிட்லாம், ஆனால் எங்கே சாப்பிட்றது? ஒரு வழியில் அப்படியே சாப்பிட்டுக்கலாங்க. மேபி பசங்க ஒரே த்ராட்டரில் போயிடுவோம்னு நினைக்கிறேன், எல்லாம் ஒரே ஸ்ட்ரெச் அடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். தெரியல என்னன்னு எனக்கு சரியா. யாருமே வரல இன்னும், வந்துடுவானுங்க. தடா போயிருக்கியாடா? தடா போயிருக்கியா? தடா போயிருக்கியான்னு கேட்குறேன். ஆ, ஓ ஓ ஓ. அது எப்படி இது பண்ணுறது? அவங்களாம் மழை பெய்யுதா என்னன்னு எனக்கு சரியா தெரியல. ஒரு மிஸ்டாக இருக்குது. மழை கீழே பெய்யுதா அங்கெல்லாம்? அங்கெல்லாம் ஒரே மிஸ்டியாக இருக்குங்க. சன்ரைஸும் ஆகிடுச்சு. ஐயோ, மழை பெஞ்சதுன்னா கொஞ்சம் கஷ்டங்க. ஏன்னா என்னோடய கேமராவை வந்து நான் வாட்டர் ப்ரூஃபே பண்ணலை. தோல்வி முடிஞ்சிடும் அப்புறம் என் கேமராவுக்கு. ஹைதராபாத் 594. மேபி இது வந்து தேர்டு, இது வந்து நம்மளுக்கான தேர்டு டோலுங்க. பைக் போலாமா? பைக் இங்கே போட்டு வீடியோ எடுத்துருக்கலாம்.
வா 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 கிளைமேட் நல்லா இருக்குங்க இங்கெல்லாம், சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக அந்த 2 சைடும் வந்து க்ரீனிஷாக இருக்கா, கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குங்க கிளைமேட்டு. அந்த 2 சைடும் அந்த க்ரீனிஷாக இருக்கிறது அது அது ஃபீலுங்க. அது வந்து ரைடர்ஸ்க்கு மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். சூப்பராக இருக்குங்க இந்த ரோடு. சீரியஸாக நான்லாம் வந்து எனக்கு ஒன்றுமே எப்படி சொல்கிறது, எனக்கு என்ன பேசணுன்னே தெரியல. இதை தான் நான் 10 தடவை சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் ரோடு சூப்பராக இருக்குங்க சீரியஸாக. ஒரு 1897 போயிட்டுருக்கேன். வின் நாய்ஸ் எப்படி எனக்கு ஒன்றுமே புரியல, எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஆனால் ரோடு சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது. ஃபுல்லாக அப்படியே போயிட்டே இருப்பாங்க. 360 வியூவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கு. வாவ், பா எதுலடா சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டோ, அந்த செடி 2 சைடு செடி இருக்கிறது நல்லா இருக்கு. எஸ் காய்ஸ், வெல்கம் பேக். லைட்டாக ஒரு காஃபி பிரேக் எடுத்தோம், அவ்வளோதான். இப்போ கிளம்பியாச்சு. இன்னும் நம்மளுக்கு ஒரு 10 more கிலோமீட்டர் இருக்குது, போயிடலாங்க. ஏய், இதில் போகணுண்டா. ரொம்ப 2மே ஒரே பேத் தான் நினைக்கிறேன். ஓகே, மேபி ஒரு லெஃப்ட் வரும், அந்த லெஃப்ட் எடுத்துக்கணும். அந்த லெஃப்ட் எடுத்து தான் போகணும் நம்ம. நாய்ஸ் வருது, நான் மைக் செக் பண்ணேன், வின் நாய்ஸ் வருது ரொம்ப. அது எப்படி நம்ம க்யூர் பண்ணுறது எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லைங்க. நாய்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் எனக்கு சரியாகவே ஐடியா இல்லை. அது என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. சூப்பராக இருக்குங்க வியூலாம், நல்லாவே இருக்குது. அவ்வளோதான், பசங்கள்லாம் பறக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன்னா ரோடு சூப்பராக இருக்குது, 2 சைடும் ஒரே இதுவாக. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த ரோட்டில் வரும்போது இந்த ரோடெலாம் அவ்வளோவா போடவே இல்லைங்க. இப்போ தான் போட்டிருக்காங்க ரோடு. இப்போ ஓரளவு ஓகேவாக தான் இருக்குது. எஸ், சூப்பராக இருக்குங்க. இப்படி 2 சைடும் பச்சையாக
அதில் அந்த மாதிரி ஒரு இதில் வந்து பைக் ஓட்டுறதே ஒரு தனி சுகம். நல்லாயிருக்கு. எப்படி சொல்கிறது, சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை, அந்த மாதிரி இருக்குது.